ஆமென். நான் ஜெபம் பண்ண மாட்டேனா, ஆனா எனக்காக 4 பேர் ஜெபம் பண்ணணுமா? நான் ஜெபம் பண்ண மாட்டேனா, ஆனா எனக்காக சபையில ஜெபம் பண்ணணுமா? நாம எதிர்க்கணும், எதிர்க்க திராணி உள்ளவர்களாகணும். ஜெபம் மிக மிக அவசியம். எனவே அவன் என்ன செய்கிறான்? எதிர்க்காதபடிக்கு அங்க என்ன நடக்குதுன்னா, வேலையை அதிகமாக்கிட்டான். வேலையை அதிகமாக்கி அதிகமாக்கி ஒடுக்க ஆரம்பிக்கிறான். வேலை கடின நிமித்தம் என்று யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேலை அதிகமாக்கி ஒடுக்கி ஒடுக்கி அவனை இவன் எதிர்த்திடக்கூடாது. அவ்வளவுதான். இவன் சம்பாதிச்சிடக்கூடாதுன்னு, இவன் எதிர்த்திடக்கூடாது. இவன் எதிர்த்திடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மால ஜெபத்துல போராட முடியவில்லை என்றால், பிசாசானவன் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில உள்ளே நுழைந்து நம்மளை டம்மியாக்கிட்டான் என்று அர்த்தம். இன்னைக்கு ஆமீன்லாம் கொஞ்சம் குறையும்னு தெரியும். ஆனா கர்த்தர் இந்த நாளில ஒவ்வொருவரையும் திடப்படுத்த விரும்புகிறார். ஜெபத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு போராட முடியணும். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலேயுமே அன்றி. ஆண்டவர் சொல்லிட்டார், வேற ஆப்ஷன் கிடையாது, வேற வே கிடையாது. ஜெபத்துல போராடணும். ஆமென். பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? இவன் எதிர்த்திடக்கூடாது, இவன் எதிர்த்திடக்கூடாது. அவனை அதிகமா இஸ்ரவேலரை ஒடுக்க பார்க்கிறான்.